அஸ்ஸலாமுஅலைக்கும். நான் ராமுக ஃபாஹிம். இன்னைக்கு நம்ம ஆஷா நோன்பு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரமலான் நோன்பு கடமையா இருக்கிறதுக்கு முன்னாடி ஆஷா நோன்பு கடமையா இருந்துச்சு. இப்ப ஆஷா நோன்பு சுன்னத்தா இருக்குது. ஆஷா நோன்பு ஏன் வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரசூலா மதீனாவுக்கு போயிருந்தப்ப யூதர்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. அப்ப ரசூலா கேட்டாங்க, ஏன் நீங்க நோன்பு வச்சிருக்கீங்கன்னு. இது மாபெரும் நாள். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கிட்ட காப்பாற்றப்பட்டாங்க. ஃபிரௌன் நாட்களும் தண்ணியில மூழ்கினாங்க. இதை கேட்டுட்டு ரசூலா, உங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தான் ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்களும் நோன்பு வச்சாங்க, அங்க இருக்கிறவங்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. ரசூலா ஆஷியா நோன்பும் ரமலான் நோன்பும் ரொம்ப சிறந்ததான நோன்புன்னு சொன்னாங்க. நோன்பு வச்சா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்படும். சஹாபாக்கள் இந்த நோன்புலயும் கிறிஸ்டியன்ஸ் வைக்கிறாங்களே, அதுக்கு ரசூலா, நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தேன்னா பிறை 9 பிறை 10 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயே ரசூலா இறந்து போயிட்டாங்க. அதனால்தான் நம்ம முஹர்ரம் மாசம் பிறை 9 பிறை 10 நோன்பு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் நல்லபடியா நோன்பு வச்சு சொர்க்கத்துக்கு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. டாடா, பாய் பாய்.